ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி எது பார்க்க போகிறோன்னா சிக்கன் செய்கிறது பாருங்கள். இது வந்து முதல்ல எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கிறாங்க. அதுக்கப்புறமா வெயிட் பண்ணுங்கள். கடுகு பொரிஞ்ச உடனே வெங்காயம் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயம் பச்சை மிளகாய் ஒட்டுக்க போட்டுட்டு கருவேப்பிலை போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமா நல்லா வணக்கி விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி செய்கிற இவரு தான் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துக்கோங்க நல்லா ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயம் நல்லா வணங்கினதுக்கப்புறமா தக்காளி போட்டுக்கோணும் ஃப்ரெண்ட்ஸ். தக்காளி போட்டு நல்லா வணக்கிக்கோணும் ஃப்ரெண்ட்ஸ். தக்காளி நல்லா வணங்கணும் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துக்கோங்க எப்படி வணங்குதுன்ட்டு பார்த்துக்கோங்க. இந்தளவுக்கு வணங்கிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா பார்த்துக்கோங்க. அந்தளவுக்கு வணங்கின உடனே இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கணும் 2 பேக்கெட். பார்த்துக்கோங்க, போட்டாச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. நல்லா வணக்கிக்கணும். இப்போது அடுத்ததாக மஞ்சத்தூள் கொஞ்சோண்டு போட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா கரம் மசாலா போட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமா நல்லா கலக்கி விட்டுக்கணும் இந்த மாதிரி. அதுக்கப்புறமா சிக்கன் போட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். போட்டுவிட்டு நல்லா கலக்கிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இதோ இந்த மாதிரி கலக்கிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கணும். பார்த்துக்கோங்க, கல்லுப்பு. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் கரம் மசாலா. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் மஞ்சத்தூள். இது எல்லாமே போட்டு நல்லா கலக்கிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி கலக்கிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் கொஞ்சம் சிக்கன் மசாலா. பார்த்துக்கோங்க, முழுசா போடுறதுக்கு கூட எப்படி போட்டுட்டு இருக்காங்கன்ட்டு. அதுக்கப்புறமா மட்டன் மசாலா போட்டுக்கணும். பார்த்துக்கோங்க, கொஞ்சம் போட்டுக்கோங்க, 1 டேபிள் ஸ்பூன் அளவு. போட்டுட்டு நல்லா கலக்கிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி கலக்கி விட்டுட்டே இருந்த ஃப்ரெண்ட்ஸ், கறி நல்லா சுண்டி வரும் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் நல்லா கலக்கி விட்டுட்டே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துக்கோங்க, நல்லா சுண்டி வந்த உடனே சைட்லலாம் தண்ணி விடுங்க. பார்த்துக்கோங்க நல்லா. பார்த்துக்கோங்க, இந்த சைடெல்லாம் தண்ணி பிரிஞ்சு வருது, உங்களுக்கே தெரியும். பார்த்துக்கோங்க, வெந்த உடனே தண்ணி ஊற்றிக்கணும். கறி மூடுற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணும். இது பார்த்துக்கோங்க, தண்ணியாக எந்த அளவுக்கு விடணுன்ட்டு. தண்ணி நிறைய விட்ட உடனே இந்த அளவுக்கு கறி மூடுற அளவுக்கு தண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா மூடி வச்சுக்கணும். பார்த்துக்கோங்க, கொத்தமல்லி போட்டு மூடி வச்சாச்சு. இன்னும் வெந்தால் வேலை முடிஞ்சதுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய் பாய். அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம வீடியோவை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இப்படிக்கு உங்களோட ஸ்ரீராம் பாலாஜி.